மேடம் இந்த வாசு சார் சொன்ன கிளைண்ட் தானே? ஆமா சார், அவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான். அவர்கிட்ட தான் நான் கேட்டேன். ஆமா சார், கூட ஏதோ டைவர்ஸ் கேட்டுக்கிறீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லுங்க மேடம், என்ன பிரச்சனை? சார், எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் சொன்னேன்னா நீங்க மயக்க போட்டு விழுந்துருவீங்க. அதனால உங்களுக்கு இப்ப எனக்கு டைவர்ஸ் வேணும்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டனோ அதை கேளுங்க. நான் அது ஆமாவா இல்லையான்னு சொல்றேன். சட்டை போட்டு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சார். மேடமுக்கு அவ்வளோ சீக்கிரமா டைவர்ஸ் தேவைப்படுது? சரி 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 மேடம், உங்களுக்கு டவுரி பிரச்சனை எதுவும் இருக்கா? அதாவது உங்களை வரதட்சணை கேட்டு எதுவும் குடும்பம் பண்றாங்களா? ஆமா சார், இருக்கு. போதும் போதும், அது ஒண்ணு போதும், உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன். சொல்லுங்க, எந்த மாதிரி உங்களுக்கு குடும்பம் பண்றாங்க? ஒரு நாள் காலையில எங்க வீட்டுல கொண்டு போய் இறக்கி விடுங்க, எங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு. சரிண்டி வரும் சந்தோஷமா வந்து இறக்கி விட்டு போயிட்டாரு. ஏடா சாயங்காலம் ஆச்சு கூப்பிட வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்டா, உங்க அப்பாட்ட 100 ரூபா வாங்கிட்டு நீயே ஆட்டோல வந்து இறங்கிரு அப்படின்ட்டாரு. அவர் எப்படி சார் சொல்ல எங்க அப்பாட்ட காசு வாங்க சொல்லி? அது எப்படி காசு எல்லாம் கேட்க கூடாதுல்ல சார்? எங்க அப்பாட்ட எப்படி காசு கேட்கலாம்? இதை டவுரி கேஸ்ல போட்டு எனக்கு எப்படியா டைவர்ஸ் வாங்கி கொடுங்க சார். இது இந்த 100 ரூபாய நான் டவுரியில சேர்க்கணும்? ஆமா. சரி, அந்த பாயிண்ட விட்டுருங்க. அடுத்த பாயிண்ட் கேட்குறேன். அவரு என்னைக்காவது உங்களுக்கு மென்டலி அன்ஃபிட்னு தோணியிருக்கா? அதாவது பைத்தியகாரத்தனமா என்னைக்காவது நடந்திருக்காரா? கா பைத்தியம் அரை பைத்தியம் இல்ல சார், முழு பைத்தியம் அவன். இத சொல்லணும்ல. இத பாயிண்டா சேர்த்தாலே உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்ச மாதிரி தான். சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, நோட் பண்ணிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம் சார் 2 பேரும். காமெடியில ஒருத்தன் அவங்க மாமனாரை போட்டு கிளியும் கிழிச்சிருக்கான். அதை பார்த்து இந்த ஆளு என் அப்பாவை நினைச்சிட்டு சிரிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிறேன்னா, இல்ல உங்க அப்பாவை நினைச்சு பார்த்தேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. எங்க அப்பாவை பார்த்து எப்படி சார் இவன் சிரிக்கலாம்? சரியான சாடிஸ்ட் தானே இவன். முதல்ல இந்த காரணத்தை போட்டு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. சிரிச்சனால பைத்தியம்ன்றீங்களா? சரி, ஆம்பளைங்க சிரிச்சா உங்களுக்கு என்னைக்கு பிடிக்கும்? என்னது? ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் பாயிண்டா சேர்க்க முடியாது. வேற ஏதாவது ரீசன் இருந்தா சொல்லுங்க. உங்களை ஏதாவது அடிக்கடி சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்றாரா? ஓ மை காட், இதை ஏன் சார் கேக்குறீங்க? எனக்கு கொடுமையா இருக்கு சார். அதோட சொல்லுங்க மேடம், இருக்கா? ஆமா சார், இருக்கு சார். சொல்லுங்க, இதான் எதிர்பார்த்தேன். எங்க அப்பா இருக்காருல்ல சார், எங்க அப்பா நான் டெய்லி வெளியே போனா எங்க போற ஏது போறல கேட்கவே மாட்டாரு. இனி அவ்வளவு ஃப்ரீடமா விடுவாரு. இந்த மனுஷன் என்னன்னா, நான் எங்கேயாவது வீட்டு வாசல்ல கால் எடுத்து வச்சாலும் எங்க போற, எப்ப வருவ, என்ன பண்ண போற, எதுக்கு போற, 1008 கேள்வி கேக்குறா சார். அவ்வளவு சந்தேகம் சார் என் மேல. இதெல்லாம் சந்தேக லிஸ்ட்ல போட்டு அவனுக்கு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க சார் ஃபர்ஸ்ட். கேள்வி கேட்கறனால சந்தேகப்படுறாருன்னு சொல்றீங்களா? ஆமா, அப்படின்னு இல்லையா? சரி, கேள்வியே கேட்க கூடாதப்ப. கேட்க கூடாதுல்ல, எங்க வீட்டுல எல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க. எங்க அப்பா போறேன் அப்படின்னா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாரு. இவர் ஏன் போற, எங்க போற, எதுக்கு போற, இத்தனை கேள்வி கேட்டா அப்ப சந்தேகப்படுறாருன்னு தானே அர்த்தம். சரிம்மா, சொன்னோம்னா ஜட்ஜி என்ன திட்டுவாரு? என்னது? ஒண்ணும் இல்ல, நம்ம அடுத்த பாயிண்ட் இருக்கோம். போலாம். மாமனார் மாமியார்னால உங்களுக்கு ஏதாவது டார்ச்சர் இருக்கா? அது நிறையவே இருக்கு சார் எனக்கு. சொல்லுங்க, அவங்களையும் தூக்கி உள்ள வச்சிருவோம். என் வீட்டுக்காருக்கு மாமனார் மாமியார் இல்ல சார். ஆனா அவங்களோட படத்துக்கு டெய்லி என்னைய பூ வைக்கலையா, சந்தனம் வைக்கலையா, குங்குமம் வைக்கலையா, படத்தை தொடக்கலையா, டெய்லி என்ன கொடுமைப்படுத்துறான் சார். எனக்கு டார்ச்சரா இருக்கு. செத்தும் கெடுத்தான் சீதகாரி மாதிரி கதை சொல்றீங்க. என்ன இல்லையா? சரி, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலையே. சரி, ஃபைனலா ஒண்ணு கேக்குறேன். இந்த டாக்டர்ட்டையும் வக்கீல்ட்டையும் மறைக்க கூடாதுன்னு வாங்க. உங்களுக்கு ஏதாவது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கா? இருக்கு சார், இருக்கு. இதுல எவிடன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அவர் கண்டிப்பா மாட்டுவாரு. இதுல நீங்க கண்டிப்பா டைவர்ஸ் வாங்கிடலாம். சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. அதை பாயிண்ட் போட்டு நோட் பண்ணிக்கிறேன். எங்க அப்பா சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காரு, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன. இவன் பண்றது ஃபுல்லாமே பேட் டச்சா இருக்கு சார். பிடிக்கவே இல்லை சார் எனக்கு. உங்களுக்கு எத்தனை குழந்தை? இங்க 2 பிள்ளைங்க இருக்கு சார். ஆனா பிடிக்காம? ஆமா, அதெல்லாம் ஏன் சார் நீங்க கேக்குறீங்க? உங்களால டைவர்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா, முடியாதா? இந்த குடும்பப்படுத்திருக்காரு நிறைய சொல்றியே. அப்படி என்னென்னலாம் குடும்பப்படுத்துறாருன்னு நினைச்சுக்குவேன். அதுல இருந்து ஏதாவது வேல்யூ பாயிண்ட்ஸ் எடுத்து உனக்கு டைவர்ஸ் வாங்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வருவேன். என்னென்னமா அவனை குடும்பப்படுத்தினாரு? இந்த மனுஷனுக்கு காலைல எந்திரிச்ச உடனே டீ போட்டு தரணுமா? எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பா தான் வந்து பெட் காஃபி குடிப்பாங்க. அது பத்தா குறைக்குன்னு எல்லா வேலையும் என்னை செய்ய சொல்றான் சார். துணி துவைக்க சொல்றான், அம்மியில மிக்சியில அரைக்க சொல்றான், எல்லா வேலையும். எங்க வீட்டுல அங்க எப்படி கையில தாங்குவாங்க சார். இவர் என்னன்னா அம்மூட்ட வேலையை நான் தான் பாக்கணுமா? ஏமா, உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இல்லையா? இருக்கு சார். இருந்தாலும் துணியெல்லாம் நான் தானே எடுத்து சுவிட்ச் எல்லாம் போடணும்ல. பவுடர் போடணும், சுவிட்ச் ஆன் பண்ணணும், தண்ணி ஊத்தணும்ல. சாப்பாடுக்கு மசாலா அம்மியில ஆட்டுறீங்களோ?
மிக்சியில தான் சார், அதுவும் சுத்தணும்ல. நான் சுத்தினாதானே சுத்தம். அதெல்லாம் வேலை தானே. கொடுமைப்படுத்துறான் ரொம்ப. இந்த காரணத்தை வச்சு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. எல்லாரும் வாயில தான் சாப்பிட்டு இருக்கோம். சரி பரவாயில்ல, என்ன பண்றது. சரி சார், இத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன். எனக்கு இதை வச்சு நீங்க டைவர்ஸ் வாங்கி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? நாளைக்கே எனக்கு டைவர்ஸ் வேணும். ஏமா டைவர்ஸ் என்ன மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வர ஐட்டமா? நீங்க கேட்டோன்னே நாளைக்கு போய் வாங்கிட்டு வர்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குமா, புரிஞ்சுக்கமா. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அது மாதிரி செஞ்சுருவோம். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, மியூச்சுவல் டைவர்ஸ். 2 பேரும் சேர்ந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணலாம். நான் வேணா ஃபோன் பண்ணி அவனை இங்க வர சொல்றேன். நீங்க வேணா கன்வின்ஸ் பண்ணி பாக்குறீங்களா? நானா? நான் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்ல. உங்க அப்பாவை கூட்டிட்டு வா. எங்க அப்பாவை எதுக்கு? நீங்க கூட்டிட்டு வாமா. ஓ, எங்க அப்பா வச்சு நீங்க பேசலான்றீங்க அவர்கிட்ட. சரி சரி சரி, நான் வேணா வர சொல்றேன். சரி, தயவு செய்து இப்ப கிளம்பு. சரி சார், பாக்கலாம். தேராத கேஸ்லாம் தலையில கட்டிட்டு இருக்காங்க. சார் உள்ள வரலாமா? வாங்க சார். உங்க அப்பா அம்மாவாமா? ஆமா சார். சரி உட்காருங்க சார். வாங்க சார் உட்காருங்க. ஏமா கொஞ்ச நேரம் நீ மட்டும் வெளியில இரு, நான் அப்பாட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். சார் வெளியே போக. நீ கொஞ்ச நேரம் வெளியில இருமா, அப்பாட்ட பேசிட்டு கூப்பிடுறேம்மா. சரி, நான் சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க சார். மறக்க மாட்டேன். நீ வெளியில இரு. சரி, இப்ப நான் வெளியே இருக்கேன். என்ன சார், என்ன உங்க மக கேக்குறான்னு தெரியுதா? என்ன சார் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு கேட்கற டைவர்ஸை வாங்கி கொடுத்துருங்க சார். உங்க மக ஒன்றும் கருவேப்பிலை கொத்தமல்லி கேட்கல, டைவர்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு புரியுதா என்னன்னு? என் மக சொன்னா சரியா தான் சார் இருக்கும். அங்க எதுவும் பிரச்சனை நடந்திருக்கும். அவள் தெளிவா இருக்க மாட்டாங்க. அவ சொன்னா சரியா தான் இருக்கும். அவ கேட்கற டைவர்ஸை நீங்க வாங்கி கொடுத்துருங்க. என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். என்ன சார் பெரிய மனுஷன் உங்களை கூப்பிட்டா நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க முதல்ல உங்க மாப்பிள்ளைகிட்ட கலந்து பேசுனீங்களா? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுட்டு? அவட்ட போய் எதாவது கேட்க. என் மக சொல்றதான் கரெக்டா இருக்கும். அவ சொல்றதான் உண்மையா இருக்கும். அவ என்ன சொன்னாலும் சரியா இருக்கும். அவ சொல்ற மாதிரி நடந்து செஞ்சு கொடுங்க, அவ்வளவுதான். சார், இப்போ உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. டைவர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா யார் சார் பாத்துக்குவா? என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் சார். நான் பார்க்காம வேற யாரும் பார்க்க போறா? இத்தனை வருஷம் நான் என் பிள்ளைய பார்க்கலையா? எப்பயும் பாத்துக்கிறேன், அதே மாதிரி பாத்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு சார்? இந்த மாதிரி சொன்ன 1000 பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இதில் சஃபர் ஆக போகிறது அவங்க பொண்ணும் அவங்க பேரனும் தான். ஸோ 4 வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பி வைங்க சார், வேலை முடிஞ்சுச்சு சார். சின்ன வயசுல இருந்து அவ எதை கேட்டாலும் நான் இல்லையே சொன்னதில்லை. இப்ப என்ன கேட்கறா? டைவர்ஸ் கேட்கறா. அவ சந்தோஷம் தான் முக்கியம். அவ என்ன கேட்கறாலும் அதுமே செஞ்சு கொடுத்துருங்க. உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நான் வேற வைக்கல பாத்துக்கிறேன். இந்த மாதிரி வர்ற எல்லாருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறது என்னோட வேலை இல்லை சார். ரீசன் கரெக்டாக இருக்கணும், வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த பொண்ணு சைல்டிஷாக பேசுது சார். அந்த பொண்ணு குழந்தை தான் சார். நீங்கள் 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னீங்கனாலே போதும், அதை கேட்டுக்கிறோம் சார். புரிஞ்சனால தான் சார் அவ கூப்பிட்டு வந்து நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். அவ கேட்டா அது கரெக்டா இருக்கும். அவ சொன்னா அது கரெக்டா இருக்கும். அவ கேட்கற டைவர்ஸை வாங்கி கொடுத்துருங்க சார். ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பொண்ணும் ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருவீங்க. போயிட்டு வாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டைவர்ஸ் கேஸை பொறுத்தளவு அவங்க ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ கூப்பிட்டு பேசி பார்த்தோம்னா 2 பேருக்கு பின்னாடியும் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் நிற்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வழக்குகள் நிறைய இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கோம். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு நியூஸோட உங்களை வந்து சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.